நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லீட் கோடோட 303 ரேஞ்ச் சம் கொரி இம்யூட்டபிள் கொஸ்டின் என்ன ரீட் பண்ணலாம். given an integer array nums handle multiple queries of the following type. Calculate the sum of element of nums between index left and right inclusive where left less than equal to right. என்ன சொல்றாங்கன்னா இன்டிஜர் அரே நம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபாலோயிங் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண சொல்றாங்க. ஏன்னா லெஃப்ட் ரைட்னு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட் உள்ள இருக்க எலமெண்ட்ஸா சம் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ஸ் அரேன்னு, இன்னொன்று வந்து ரேஞ்ச் சம். ரேஞ்ச் சம்ல என்ன ஆர்குமெண்ட் ரிட்டர்ன் பண்றாங்கன்னா சம் ரேஞ்ச் என்னென்ன ஆர்குமெண்ட் ரிட்டர்ன் பண்றாங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட். அதை நம்ம என்ன செய்யணும்னா இப்போ 0 2ன்னு சொன்னாங்கன்னா 0 2ல இருக்கிற வேல்யூ சம் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அது மாதிரி அவங்க மல்டிபிள் கொரிஸ் அனுப்புவாங்க. நம்ம எல்லா கொரிக்கும் அது மாதிரி சம் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சம் எப்படி போடலாம்னா ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்குற வேல்யூவை குளோபலா ஸ்டோர் பண்ணிட்டு ஒவ்வொரு கொரியும் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்குற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் இந்த சம்ல என்ன பண்ணா நம்ம அடிஷன் பண்ண சொல்லிடுறாங்க எல்லா இதையும் இந்த ப்ராப்ளம்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சம் 0ன்னு வச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க டேரக்ட் ப்ரூட் ஃபோர்ஸே நம்ம ட்ரை பண்ணலாம். லெஃப்ட்ல இருந்து ரைட்குள்ள இருக்க எல்லா வேலையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, sum plus is equal to this dot nums of I. தென் நம்ம ஃபைனலா சம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ அவங்க கொஸ்டின்ல இதான் கேட்டிருக்காங்க, லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுப்பாங்க. நம்ம லெஃப்ட் ரைட்குள்ள இருக்க அந்த இண்டெக்ஸ்குள்ள இருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, கம்மிட் ஆயிடுச்சு. ப்ரூட் ஃபோர்ஸாக போட்டிருக்கோம். இந்த ப்ராப்ளமோட டைம் காம்ப்ளெக்சிட்டினா ஒஸ்ட் கேஸ்ல n ஸ்கொயர் ஆகும். ஏன்னா லூப் ஐட்ரேட் பண்ணிருக்கோம். சப்போஸ் அவங்க 0 to n வந்து n டைம்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஒஸ்ட் கேஸ்ல n ஸ்கொயர் ஆகும். நம்ம இதோட ஆப்டிமைஸ்டா போட முடியுமான்னு கேட்டா நம்மளால போட முடியும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். லைக் நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம், ப்ரிஃபிக்ஸ் சம்னு அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா அவங்க ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ப்ரிஃபிக்ஸ் சம் கண்டுபிடிக்கணும். ப்ரிஃபிக்ஸ் சம் என்னன்னா ஃபர்ஸ்ட் 0 இண்டெக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வரணும். 1 இப்போ 1 3 ஆட் பண்ணா 4ன்னு ஆயிரும். இப்போ 1 3 2 ஆட் பண்ணா 6. நெக்ஸ்ட் 1 3 2 6 ஆட் பண்ணனா நான் 12ன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த 5 நம்பர்ஸே நான் ஆட் பண்ணனா 17ன்னு வரும். ஸோ இதான் ஒரு அரேயோட ப்ரிஃபிக்ஸ் சம். ப்ரிஃபிக்ஸ் சம் கண்டுபிடிக்கணும், முன்னாடி இருக்க எல்லா வேலையும் நம்ம ஆட் பண்ணி லைனா அரேஞ்ச் பண்ணியிருப்போம். இப்போ வந்து எனக்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஃபோர்த் இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற சம் வேணும். அதாவது செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஃபோர்த் இண்டெக்ஸ் இருக்கிற வரைக்கும் சம் வேணும். எனக்கு ஃபோர்த் இண்டெக்ஸ்ல 17 இருக்கு. பட் அது அது என்ன எதோட வேல்யூனா 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஃபோர்த் இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற வேல்யூ. அவனுக்கு எதுல இருக்கிற வேல்யூ வேணும்னா செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஃபோர்த் இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூ தான் வேணும். ஸோ நான் என்ன செய்யலாம், இந்த 4 மைனஸ் பண்ணனா அதாவது 17 மைனஸ் 4, அதாவது செகண்ட் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் இண்டெக்ஸ் முன்னாடி என்னதான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இந்த 4 மைனஸ் பண்ணோம்னா 13 வந்துடும். ஸோ அதான் நம்ம ஆன்சர். இந்த 3 நம்பர்ஸை ஆட் பண்ணனா நமக்கு 13 வந்துருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி பண்ணலாம்னா இப்போ வந்து எனக்கு 2 to 4 கேட்குறாங்கன்னா எனக்கு 0 to 4 வேல்யூ தெரியும். எனக்கு 0 to 4 வேல்யூ தெரியும். ஸோ 0 to 4 மைனஸ் அண்ட் 2 கேட்டிருக்காங்க. ஸோ 2க்கு முன்னாடி 1 இருக்கு. அப்போ 0 to 1 நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 2 to 4 வேல்யூ கிடைச்சிடும். எல்லா கொதிக்கும் இப்படிதான் பண்ணணும். ஸோ இப்போ வேற ஏதாச்சும் கொதிக்கு நம்ம பண்ணி பார்க்கலாமே. லைக் 1 to 2 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 to 2னா இந்த சம் இதை ஆட் பண்ணணும். ஓகே, 2ல என்ன இருக்குன்னா 6 இருக்கு. ஓகே, இப்போ 6 ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்குன்னா 1க்கு ப்ரீவியஸ் வந்து 0 இருக்கு. பண்ணோம்னா 5. ஓகே, அப்போ 3 + 2 5 தான்.
ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை எதில் அப்ளை பண்ணாலும் நமக்கு ஒர்க் ஆகும். நம்ம கோட் பண்ணலாம். நம்ம இதில் நம்ஸுக்கு பல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா ப்ரிஃபிக்ஸ் சம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் equal to of n. இங்க n என்னன்னா nums dot length. ஓகே, என்ன பண்ணலாம்னா ப்ரிஃபிக்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ் வேல்யூ அப்படியே வச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் இதை ஆட் பண்ணிட்டே போனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். Start prefix of I equal to start prefix of I minus 1 plus nums of I. இதுக்கு என்ன இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா டேக் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இருக்கு. ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சா 0th இண்டெக்ஸ் இருக்க வேல்யூ மட்டும் நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன பண்ணணும்னா நமக்கு கரண்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூயும் ப்ரீவியஸ்ல இருக்க ப்ரிஃபிக்ஸ் சம் வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்னன்னா 2 + 1 3 ஆயிடும். ஓகேவா, தென் திரும்பியும் கரண்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கா 3, ப்ரீவியஸ் வந்து 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 3 + 3 6. இப்போ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 4 4 + 6 வந்து 10. நெக்ஸ்ட் 5 5 + 10 வந்து 15. ஸோ இந்த அல்காரிதம் இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம்ல ப்ரீவியஸா கண்டுபிடிச்சதும் கரண்ட் நம்ஸ்ல இருக்க கரண்டா இருக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஹோல் அரைக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். தென் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா ஃபர்ஸ்ட் ரைட்ல இருக்க வேல்யூ எடுத்தோம். இப்போ சப்போஸ் ரைட் வந்து என்ன இண்டெக்ஸ்ல இருக்கோ 4th இண்டெக்ஸ் இருக்குன்னா நான் 4th இண்டெக்ஸ் இருக்க வேல்யூ எடுத்தேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா லெஃப்ட் 2ன்னு சொன்னாங்கன்னா நான் 1 எடுத்து நான் சப்ராக்ட் பண்ணேன். இப்போ சம் மைனஸ் ஈக்குவல் டு திஸ் டாட் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் லெஃப்ட் மைனஸ் 1ன்னு சொல்றேன். ஓகேவா, நம்ம இதுல ஒரே ஒரு கார்னர் கேஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம 0ன்னு கேட்டாங்க நம்ம எதுவுமே மைனஸ் பண்ண தேவையில்ல. இப்போ 0 to 4ன்னு கேட்டாங்க நமக்கு ஃபுல் வேல்யூ தான் கொடுக்க போறோம், நம்ம எதுவும் மைனஸ் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம அதுக்கு மட்டும் லெஃப்ட் நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணிக்கிறோம். இதுதான் சம்மு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா பிக் ஆஃப் n. ஏன்னா நம்ம ப்ரிஃபிக்ஸ் சம் கண்டுபிடிக்க n டைம்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கான்ஸ்டன்ட் டைம்ல ரன் ஆகுது. ஸோ டோட்டல் ப்ராப்ளமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n. கம்மிட் ஆயிருக்கு. இது n டைம்ஸ் ரன் ஆயிருக்கும். நம்ம q கொரிஸ் கேட்டிருப்பாங்க, இது q டைம்ஸ் வந்திருக்கும். ஸோ n + q தான் நம்ம டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ n + அதான் பிக் ஆஃப் n.